எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா நாளும் இனிய நாளாக அமைவதற்கு என்னோட வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் மிச்சமான இடியப்பம் இருக்குது அப்படின்னா இந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுக்கு வந்து நம்ம தேங்காய் பால், குருமா அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம எடுத்துருக்கக்கூடிய இடியப்பத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து தாளிக்கிறதுக்காக நான் பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவுக்கு ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் நல்லா 2 பெரிய வெங்காயத்தை நெய்ஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு எடுத்துக்கலாம். இதில் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டுக்காக நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய்யும் சேர்க்குறேன். நெய் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். அடுத்ததாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர், இது கூட பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பவுடர். இது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா ஏதாவது சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மல்லித்தலை. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தான் சேர்க்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தக்காளி பழத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இதை வந்து எல்லாத்தையும் நல்லா இந்த ஆயிலே வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா நான் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாவை நைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். அதே மாதிரி சேர்த்துக்கோங்க. இடியப்பத்துக்கு வந்து ரொம்ப அதிகமான மசாலா வந்து தேவைப்படாது. அதனால் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கோம். எல்லாத்தையும் நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்துருக்க கடாயிலே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வதங்கின வெங்காயத்தை எல்லாத்தையும் ஓரமாக தள்ளிட்டு அந்த சென்டர் அந்த இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வந்து முட்டை வந்து உடச்சி ஊற்ற போகிறோம். முட்டையை தனித்தனியாக உடச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துருங்க. வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை வந்து இந்த மாதிரி பொறி பொரியாக வந்துடும். இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்ச அந்த வெங்காயம் தக்காளியோட வதக்கி வச்ச அந்த முட்டை எல்லாத்தையும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இடியாப்பத்தை. குட்டி குட்டியாக உதிரியாக உதிர்த்து வச்சுருக்கோம். அதை வந்து இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 பவுல் அளவுக்கு சேர்த்து வச்சுருக்கேன். அதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதிலே வந்து நீங்கள் உப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. பத்தாத பட்சத்துக்கு எல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்காக பெப்பர் பவுட்ரு போட்டுக்கோங்க. அடுத்தது நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக பார்த்திங்கன்னா நான் எலுமிச்சம் ஜூஸ் தான் சேர்க்குறேன். அந்த லெமன் ஜூஸையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டிங்கன்னா ஒரு சூப்பரான இடியாப்பம் முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இடியாப்பத்துக்கு வந்து சைடிஷ் வந்து தேவைப்படாது. இந்த இடியாப்பம் முட்டை பிரியாணியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.